கடைக்கு தேவையான 5 ரூபா பொரி எல்லாம் சாக்லேட் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்தனால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கு. 5 ரூபாக்குள்ள ஓகே பொருளில் ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன். 106 ரூபா. நமக்கு அதில் ஒரு 14 ரூபா லாபம் கிடைக்கும். அதேமாதிரி பப்கார்னில் 5 ரூபாக்குள்ள ஒரு 2 சரம் வாங்கியிருக்கு. 140 ரூபா. அதில் ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு சரத்தில் 15 பீஸ் இருக்கும். 5 ரூபாக்குள்ள கப்ஸில் வந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கு. 106 ரூபா. ஒவ்வொரு பாக்கெட்லேயும் 12 பீஸ் இருக்குது. நமக்கு ஒரு 14 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள குறுக்குறை வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. 15 பீஸ் இருக்கும். 70 ரூபா. நமக்கு அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். ஒரு சரம் லேஸ் வாங்கியிருக்கு. 70 ரூபா. நமக்கு அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். 15 பீஸ் இருக்கும். அதேமாதிரி பாஸ்தா ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரம் பாஸ்தா வந்து 53 ரூபா. 12 பீஸ் இருக்கும். நமக்கு அதில் ஒரு 7 ரூபா லாபம் கிடைக்கும். கப்ஸு பாஸ்தா எல்லாம் ஓகே பொரி எல்லாம் ஒரே ரேட்டு. அதுபோல் வந்து 5 ரூபாக்குள்ள மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். 55 ரூபா. அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடைக்கும். பப்பி ஜாம் 2 ரூபாக்குள்ளது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு. 46 ரூபா. அதில் ஒரு 14 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் 1 ரூபாக்குள்ள பப்பி ஜாம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். 24 ரூபா. அதில் நமக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடைக்கும். இட்லி பொடி வந்து ஒரு 4 சரம் வாங்கியிருக்கு. வந்து மக்கள் அடிக்கடி கேட்கனால தீர்ந்து போகனால இட்லி பொடியில் ஒரு 4 சரம் எப்போவுமே வாங்கியிருக்கு. அடிக்கடி போகிறனால ஒரு 4 சரத்தில் 40 பீஸ் இருக்கும். 200 ரூபா. அதுக்கு நமக்கு 168 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் நமக்கு ஒரு 32 ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் வந்து தேன் மிட்டாய் ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கு. 2 பாக்கெட் தேன் மிட்டாயில் நமக்கு ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 2 ரூபாக்குள்ள டவ் ஷாம்பு வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. 30 ரூபாய்க்கு இருக்கும். நமக்கு அதில் ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 2 ரூபா மீரா ஷாம்பு 20 பீஸ் இருக்கும். 40 ரூபாய்க்கு நமக்கு 36 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ள சர்ஃப் எக்ஸல் லிக்யூடு வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் வந்து 10 பீஸ் இருக்கும். நமக்கு வந்து 88 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. 10 ரூபாக்குள்ள ஏரியல் ஒரு சரம் வாங்கியிருக்கு. 12 பீஸ் இருக்கும். 108 ரூபா. நமக்கு அது ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கும். மொத்தமாக இன்றைக்கி 1127 ரூபாய்க்கு நம்ம ஜாமான் எடுத்திருக்கோம். அதில் நமக்கு கிடச்ச லாபம் வந்து 153 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.